தங்க தமிழ்செல்வன் அண்ணனுக்கு தான் எடுத்தோடனே ஒரு கவுண்டர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். தங்கத்தோட ரேட்டிங் தானே சமீபத்தில் இந்தியாவில் பல மடங்கு உயர்ந்திருக்கு. உங்களுக்கு அடுத்த தேர்தல் தங்க தமிழ்செல்வனோட ரேட்டிங் பல மடங்கு குறைய போகிறது என்பது தான் அதிமுக பிஜேபி கூட்டணியினுடைய வலிமையான ஒரு கூட்டணி என்பதற்கான அடையாளமாக இருக்கும். உங்கள் நாடாளுமன்றத்திற்கு கீழே தேனியில் 6 சட்டமன்றம் இருக்குது. 6லையுமே முதலிடத்தில் தங்க தமிழ்செல்வன் அவர்கள் இப்போது வந்திருக்கிறார், பாராட்டுக்கள். ஆனால் 2026 அப்படி இருக்காதுங்க. 6லையுமே உங்கள் கூட்டணி 2ஆம் இடமோ 3ஆம் இடமோ தான் போகும். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கே முதலிடத்தில் வெற்றி பெற போகிறது என்கிற உத்தரவாதத்தை நான் இந்த மேடையிலிருந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்தளவு இந்த கூட்டணிக்கான தேவை இன்னைக்கு இருக்கு. இன்னொரு உத்தரவாதத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. அந்த ஊரில் தான் ஓபிஎஸ் அண்ணன் இருக்கா, அவங்க இருக்காங்களா இல்லையா? எதில் இருக்காரான்னு கேட்குறீங்க? அரசியல் கூட்டணியில் இருக்க, அதுவே பிரச்சனை. கூட்டணியில் இருக்க அரசியல் ஓபிஎஸ் அண்ணனோ டிடிவி அண்ணனோ எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளர்களாக போட்டியிட்டார்கள். இப்போதும் எங்களுடன் தொடர்ந்து எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஹரி அவர்களுக்கு நான் உத்தரவாதமாக சொல்லுகிறேன். அண்ணன் வைகை செல்வனையும் சொல்ல சொல்லுங்க. எங்க கூட்டணியில் இருக்கிறவங்களை பற்றி நான் தாங்க சொல்ல முடியும். அதனால தான் கோலாகலா சொன்னாரு, இது கூட்டணிகளின் கூட்டணின்னு ஆரம்பத்திலே சொன்னாரா இல்லையா? அதுதான் இட் இஸ் a collection of collections. It is alliance of the alliances. அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர அவர் இல்லை இவர் இருக்கிறார் என்பது அல்ல. அதனால அலையன்ஸ் டைனமிக்ஸ் மாறும். தமிழகத்தை பொறுத்தவரை கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகிறது என்பது தான் 1967 இருக்கு. 1967 ஆட்சியை பிடிச்ச திமுக, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் வலுவாக இருந்தாலும் எந்த தேர்தலிலும் அவர்கள் தனித்து போட்டியிட்டதில்லை, கூட்டணியாகத்தான் களத்தை சந்திக்கிறாங்க என்பதிலையும் இது ஒரு கள யதார்த்தம், அரசியல் யதார்த்தம். கூட்டணி தேவை. முதல்ல அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். முதல்ல கூட்டணி இல்லாமல் வெற்றி கிடையாது. அப்படி ஒரு கூட்டணி தேவை, சேர்ந்து போய் தான் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த அரசியல் யதார்த்தத்தை பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக புரிந்திருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலும் இந்த கூட்டணி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி தேவை என்ற போது அரசியலில் பால பாடம் என்ன, பேசிக் லெசன் அரசியல் என்னன்னா, ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் அரசியலினுடைய முதல் பாடம். அரிச்சுவடி அதுதான். யார் நண்பர்கள் என்று பார்ப்பதை விட யார் உனக்கு எதிரிகள் என்று தீர்மானித்து அந்த எதிரியை ஆட்சியில் அமர்த்த, நான் சொல்கிறது பர்சனல் எதிரி இல்லை, அரசியல் எதிரியை சொல்கிறேன், பொலிட்டிக்கல் எனிமீஸ், அதை சொல்கிறேன். ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி அதிமுகக்கோ பிஜேபிக்கோ நாங்கள் எங்களுக்கு ரொம்ப தீர்மானமாக ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட்டில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது ஒற்றை குறிக்கோள் தான் இந்த கூட்டணியுடைய பலம். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு பாதகம் என்கிற நிலையை தாண்டி அகில இந்திய அரசியலுக்கும் ஒரு பெரிய பாதகத்தை உருவாக்கும் என்பதை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிரூபிச்சிருக்கு. இதற்கு முன்னால் கலைஞர் அவருடைய அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மாத்திரம்தான் அவருடைய அரசியல் வியூகளை வகுப்பார். டெல்லியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்படியே நட்பு கரங்களை திறந்து வச்சிருப்பார். ஒரு பக்கம் கதவை அடைச்சிட்டா கூட கலைஞருடைய பழக்கம், இன்னொரு பக்கம் ஜன்னலை திறந்து வச்சிருப்பாரு, கொஞ்சம் அந்த பக்கம் காத்து வரட்டும். கருணாநிதினு சொல்றீங்களோ? திமுக இஸ் லெஸ் இம்மெச்சூர். அதாவது கலைஞர் திமுக விட ஸ்டாலின் திமுகவுக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்கிறேன். நான் தனிநபர்களை பற்றி நான் சொல்லலை. போதிய முதிர்ச்சி இல்லாத ஒரு திமுகவாக இருக்கிறது. தேவையில்லாமல் மத்திய அரசை பகத்தி கொள்வது, மத்திய அரசுக்கு சவால் விடுவது, பிரதமரை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுவது. நீங்கள் திமுகவினுடைய சமூக ஊடகங்கள்லாம் போனீங்கன்னா பிரதமரை பற்றின மீம்ஸு, பிரதமரை பற்றின கார்ட்டூன்லாம் எவ்வளவு மோசமாக வருகிறது என்பதெல்லாம் தெரியும். அதை பற்றி விவாதத்துக்குள்ளே நாம் போக வேண்டாம், நீங்களே தெரிந்த விஷயந்தான் அது. அப்படி இது இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலை என்கிற ஒரு அரசியலை இங்கே செய்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த ஆட்சி அது ஃபெயிலியர் மாடலாக, திராவிட மாடல் அப்படின்னாலே அது ஃபெயிலியர் மாடல். திராவிடம் என்ற கன்ஸ்ட்ரக்ட் சித்தாந்தம் எப்படி பொய்யானதோ தவறானதோ, திராவிட மாடல் என்பதும் தவறானது என்பது தான் பிஜேபி அதிமுக கூட்டணி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மாடல் ஆட்சி என்பதே இல்லை, தொடர்ந்து ஃபெயிலியர். இப்போ கூட நான் ஹரியை கேட்டுக்கிறேன், கொஞ்சம் லைட்டெல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்க. ஏன்னா இபி பில் எவ்வளோ வரும்னு தெரியாது இந்த மாதம் உங்களுக்கு, அவ்வளவு இபி எலக்ட்ரிக் பில். நான் வழக்கமாக தங்குற ஹோட்டல் தான் தங்கியிருந்தேன், ரூம் ரெண்ட் 1000 ரூபா கூட்டியிருக்கிறாரு. 1000 ரூபா ஏன் கூட்டினா இபி பில்லெல்லாம் கூட்டி போச்சு சார். பாருங்கள் போன மாதம் பில்லை பாருங்கள், இந்த மாதம் பில்லை பாருங்கள். கரண்ட்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும்னா இல்லை, கரண்ட்டு பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கிற காலம் திமுக ஆட்சி காலம். முன்னால் அவங்க இருண்ட காலமாக இருந்தது, இப்போ கரண்ட்டு பில்லை பார்த்து மிரண்ட காலமாக மாறிவிட்டது திமுகவினுடைய ஆட்சி. பால் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, நீங்கள் இலவச பெண்களுக்கு பஸ்ஸு விட்டுருக்காங்க, பேருந்து விட்டுருக்காங்கன்னு அண்ணன் தமிமுன் அன்சாரி சொன்னாங்க. வாங்க இன்னும் மதுரைக்கு வாங்க, எத்தனை பஸ்ஸு பெண்களுக்குன்னு ஓடுது, அதில் எத்தனை பெண்கள் பயணம் செய்கிறாங்க, எவ்வளவு நேரம் அந்த பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு பொய்யை சொல்ல முடியுமோ சொல்லி தரமில்லாத பேருந்துகளையெல்லாம் பெண்கள் பேருந்துன்னு சொல்லி அதில் உள்ள அப்படியே மழை கொட்டுதுங்க. பஸ்ஸுக்குள்ளே பேருந்துக்குள்ளே மழை கொட்டுகிற பேருந்துகளை நான் காண்பிப்பேன்.
அந்த நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்கிறது, சமூக நீதியாக தமிழகத்தை பார்க்கிறது, புதிய புரட்சியாக தமிழகத்தை பார்க்கிறது. அப்படிலாம் சொன்னாங்க. அன்சார் என்ன சொன்னார், நானும் சொல்கிறேன், இந்தியாவே திரும்பி பார்க்குது. இந்தியாவிலே அதிகமாக குடிகாரர்கள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை பாரு, திராவிட மாடல். இந்தியாவிலே அதிகம் கடன் பெற்ற மாநிலமாக, கடனாளி நம்பர் 1 டெப்டார் தமிழ்நாட்டை பாரு. இந்தியாவிலே போக்சோ குற்றங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட மாநிலமாக தமிழ்நாட்டை பாரு. இந்தியாவிலே பெண்கள் மீதான பாலியல் வன்முறை மிக மிக அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை பாரு. எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ரோல் மாடலாக இருக்க. திமுக ஆட்சியில் இருக்கும், முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் ஜெயிலுக்கு போவாங்க ஊழல் குற்றச்சாட்டில். இது நடக்கும். மறுபடி அதிமுக ஆட்சிக்கு வரும்போது திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க, திமுக ஆட்சி இருக்கிறப்ப அதிமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க. அரசியல் ஆச்சரியம், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தான் திமுக ஆட்சி நடக்கும்போதே திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகிற ஆட்சி. இதில் எந்த வழக்கிலையும் மத்திய அரசாங்கம் போட்ட வழக்கே இல்லை. பல பேர் நினச்சிக்கிறீங்க செந்தில் பாலாஜி 400 நாள் உள்ளே இருந்தது காரணம் மோடி அரசாங்கம் போட்ட வழக்கு இல்லை, மாநில அரசாங்கம் போட்ட வழக்கு. இன்னைக்கு டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல்னு இடி ரைடு நடத்துறது காரணம் மத்தியிலிருந்து மோடி ஐயா ரைடு நடத்துறாருன்னு நினைக்கிறீங்க. தவறா புரிஞ்சிருக்கீங்க அண்ணன், தவறா புரிஞ்சிருக்கீங்க. டாஸ்மாகில் இடி ரைடு நடத்துறது காரணம் முன்னாள் மாநில அரசு 41 எஃப்ஐஆர் டாஸ்மாக் மேலே போட்டதுனால தான் இடி ரைடு நடக்குது. ஒரு எஃப்ஐஆரோ சார்ஜ் ஷீட்டோ இல்லாமல் இடியோ சிபிஐயோ ரைடுக்கு வர முடியாதுங்க. எந்த வழக்கும் மத்திய அரசு தொடரல. நீங்க தொடர்ந்து போனதுக்கு தான் குட்டு வச்சாங்கல்ல உச்சநீதிமன்றத்தில் ரிலீஸ் ஆகிட்டு போட்டு சார். பட் அது காரணம் தமிழ்நாடு இல்லையே, அது காரணம் மத்திய அரசாங்கம் இல்லை. நாங்கள் அதை தானே சொல்கிறோம். இடியோ சிபிஐயோ இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ். நீங்கள் இடி ஒரு ரைடு நடத்தினா உடனே அரசியல் நோக்கம் கற்பிக்கிறீங்க, பழி வாங்குதுங்கிறீங்க. இப்போ சேவூர் ராமச்சந்திரன் மேலே டிவிஎஸ்சி ரைடு நடந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பழிவாங்கல்? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு நடத்தினா அது அரசியல் ரீதியாக நடவடிக்கை இல்லை, சட்ட ரீதியாக நடவடிக்கை. திமுக அமைச்சர் மீது ரைடு நடத்தினா அது வந்து ஈடியோட உள்நோக்கம் கற்பிப்பீங்களா? இது என்ன சார் நியாயம்? அரசியல் நியாயமே சொல்லட்டும், ஹரிஹரன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க நியாயஸ்தரா பேசணும். இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு நியாயங்கிறது ரத்தம் தக்காளி சட்னி தானே, எல்லா கட்சிகளுக்கும். யாருக்கு நான் சொல்ல வலியுறுத்துற கருத்து இது எல்லாமே தமிழக அரசு போட்ட வழக்கு அந்த அடிப்படை தான். அண்ணன் சொன்னாங்கல்ல, இது சுயமரியாதை கூட்டணின்னு சொன்னார். என்ன சுயமரியாதை? நான் ஒன்றுனா சொல்கிறேன் கேளுங்க. 70 விடுதலை, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 70 விடுதலைங்க. 70 விடுதலை காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறது. தேசிய காங்கிரஸ் கட்சியும் அதை எதிர்க்கிறது. போராட்டம் பண்ணியிருக்கணும்ல, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல. தமிழ்நாட்டில் ஆள்றது திமுக ஆட்சி, கூட்டணி. நாளைக்கு சீட்டு கிடைக்காது. KS அழகிரி அப்போ தலைவராக இருக்கிறாரு. வாயில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு தண்டவாளத்தில் அவர் மாத்திரம் தனியாக அனாதையா உட்காந்துக்கிட்டு கருப்பு கொடி கட்டி நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிறார். இப்படி ஒரு கட்சி இருக்க முடியுமா? திமுக கூட்டணி எங்க? நான் சொல்றது கொஞ்சம் காரமாக இருந்தாலும் சொல்கிறேன், அது ஆண்டான் அடிமை கூட்டணி. திமுக ஆண்டான் கட்சி, மற்றவர்களை அடிமையாக நடத்துகிற கட்சி. என்ன நான் பெரிதும் மதிக்கிறேன் எங்கள் அண்ணன் திருமாவளவன், அவர் மீது எனக்கு பெரிதும் மரியாதை உண்டு. அவரால் ஒரு அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியல, போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆதவர்ஜுன அனுப்பிச்சி வச்சார். அதுக்கப்புறம் அரசியல் வேறு மாதிரி போச்சுன்னு வச்சுங்க. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்தார் பாலகிருஷ்ணன். அவர் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் எந்த போராட்டங்களையும் இந்த அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. இது என்னங்க, இது தப்பு இல்லை? பிஜேபி சார்பாக கூட சொல்கிறேன், 4 வருஷத்தில் எந்த ஒரு போராட்டத்தையும் திமுக அரசு அனுமதிப்பதில்லை, காவல்துறை அனுமதிப்பதில்லை. அதை தாண்டி போராட்டம் நடத்தினா கைது நடவடிக்கை, மண்டபத்தில் அடிச்சுறாங்க, ராத்திரி 8 மணி 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் 100கணக்கான வழக்கு இருக்குது, எல்லா பிஜேபிக்காரன் மேலே. ஏன் அப்படி? பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் எதிர்கட்சிகள் நடத்துகிற போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் அரசாங்கம் அனுமதி கொடுக்கலையா? பெங்காலில் மம்தா பானர்ஜி சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி செய்கிற இடங்களில் கூட அங்கே நடத்துகிற போராட்டங்களுக்கு அரசு அனுமதி கொடுக்குது. அதை தாண்டி போராட்டத்தில் வன்முறை என்று வரும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் மதுரையில் கொடியேற்ற முடியல. அண்ணன் பாலாஜி இங்கே வந்து உட்காந்துருக்கிறார், விசிகா எம்எல்ஏ. மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் வெளிச்சநத்தம்ன்ற ஊரில் கொடியேற்றுறதுக்கு எவ்வளோ தடைன்னு கேளுங்க. அரசாங்கம் எவ்வளோ கெடுபிடி காட்டினாங்கன்னு பாரு. ஒரு கொடி ஏற்ற முடியலைங்க விசிகானால. இதுதான் நிலைமை. அப்போ பாலகிருஷ்ணனை மாற்றிட்டாங்க மாநில செயலாளராக இருந்து, புது செயலாளர் வந்தார். இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கல, ஆழ மாற்றுற அளவுக்கு தெம்பு இருக்கு. அவரால் திருமாவளவன் அவர்களை அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்ல முடிகிறது. KS அழகிரியை வாயில் கருப்பு துணி கட்டிட்டு தான் நீ போராடணும்னு சொல்ல முடியுது. எவ்வளோ பாருங்க, பாலகிருஷ்ணனை மாநில செயலாளரே மார்க்சிஸ்ட் கட்சியில் மாற்ற முடியுது. அண்ணாமலையை மாற்றினாங்கன்னு சொல்ல போகிறாங்க. வெளிப்படையாக சொல்லுங்க. அப்படி வெளிப்படையாக நடந்திருக்கா? நீங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துச்சுன்னு ஊகம் பண்ணிலாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் இந்த அதிமுக கூட்டணியை பற்றி அவருக்குன்னு தனி அபிப்பிராயம் இருக்குது. அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம்.
பாரதிய ஜனதா கட்சியில் தான் ஒருத்தர் தனியாக கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு கருத்து சொல்ல முடியும். ஆனால் தேசிய தலைமை இறுதி முடிவு எடுக்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்பது தானே. உங்கள் கூட்டணியில் கூட்டணி கட்சியில் நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? நேற்று கூட அண்ணன் திருமாவளவன் ஃபேஸ்புக் லைவில் சொல்லியிருக்கிறாரு, இவர்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்று சொல்கிறார்கள். திமுக கட்சியுடன் சில அற்பர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வேற எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவர்கள் அற்பர்கள் புல்லர்கள் என்னென்ன திட்டணுமோ அண்ணன் திட்டார். கடைசியாக என்ன சொல்கிறாரு, நாங்கள் நினைத்தால் எது வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு விசிகால். அதை வரவேற்கிறேன். ஆனால் அதை செய்யுங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முழங்கணும்ல. நான் கேட்குறேன், அன்சார் அண்ணனுக்கு சவால் விட்டு கேட்குறேன், பின்னால் வர பாலாஜி அண்ணனுக்கு கேட்குறேன், எந்த கூட்டணி வலிமையானது என்பதை விடுங்க. இந்த கூட்டணியில் மறுபடியும் 2026 திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை திமுக ஏற்றுக்கொள்ளுமா? நீங்கள் வலியுறுத்துவீர்களா விடுதலை சிறுத்தைகள் என்பதை எனக்கு பின்னால் வந்து சொல்லுங்கள். அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம், அது எங்கள் அஜெண்டா இல்லைன்னா அதை ஏன் ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவாக நீங்கள் செட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் கூட்டணின்றது வெறும் அரித்மேட்டிக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி என்ன செய்யும்? பல இடங்களில் வேலை செய்யும். இந்த கூட்டணி 2024 நாடாளுமன்றத்தில் வந்திருந்தா அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் இங்கே எம்பியாக வந்திருக்க மாட்டார், திமுகவினுடைய முக்கியமான மாவட்ட செயலாளராக வந்து உட்காந்துருப்பார். இங்கே நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இங்கே உட்காந்துருப்பேன். வலிமையான கூட்டணி இந்த கூட்டணி. மக்களுக்கு இந்த ஆளும் கட்சி மேலே அதிருப்தி அதிகமாக இருக்கிறது, பல மடங்கு அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் அப்படியே உப்பரிகையிலையும் மாடங்களில் இருந்து கொண்டு பார்க்குறாங்க. அந்த எதிர்கட்சி அணியில் இருக்கிறவங்களாம் அப்படியே சௌரியமாக உல்லாச மாளிகை மாதிரி உயரமான மாளிகையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் கஷ்டம் அவங்களுக்கு தெரியலைங்க. நாங்கள் களத்தில் இருக்கிறோம், ஒவ்வொரு கணமும் மக்களோடு இருக்கிறோம், அவங்க பல்ஸ் நாடி துடிப்பு தெரிஞ்சு சொல்கிறோம். அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வருவது உறுதி 2026 என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறேன்.